நான் நீ பேசுகிறேன். ஆனால் மன்னிச்சிருங்க, ரொம்ப நாளாக வீடியோ காண 5 பிள்ளையை பற்றிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த கேப் கிடைக்கும் போது தான் இது பண்ணுறேன். பாட்டு நேயர்கள் விருப்பம். நீங்கள் நினைப்பி எக்கச்சக்கமான பாட்டு போடுவேன், நீங்கள் நினைக்காதீங்க. காதல் போட்டால் பார்த்தா காதலிக்கிறேன், சோகப்பட்டால் பார்த்தா சோகமாக இருக்கா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு ஆளோட நேயர்கள் விருப்பம் அந்த பாட்டு. அதனால அவங்க முதல்ல ஒரு பாட்டு சொல்லுவாங்க பாருங்க, அதை தான் நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்குவேன். கேட்டோடனே டக்குன்னு வாயில் வர்ற பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேட்டோடனே வாயில் வருதில்ல. ஸோ அதுமாரி கேட்டுக்கிட்டு அவங்க ஆசைக்காக போடுறேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆக்டர் நான் தான். ஏன்னா ரொம்ப பேர் மூஞ்சை கூட காட்ட மாட்டாங்க. எனக்கு அதனாலே ஷூட் பண்ண பயமாக இருக்கும், அச்சமாக இருக்கும். கொடுத்தாங்களா நான் எடுத்து போடுவேன். அதனால தான் என் மூஞ்சை வச்சு எப்படி காட்டுறேனோ அதுமாரி காட்டி அந்த பாட்டெலாம் போடுறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னொரு இந்த கேசரி கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை ஏன் நான் வச்சுருக்கேன்னா, அன்றைக்கி உண்மையாலுமே சத்தியமாக எனக்கு கேசரி செய்ய தெரியாது, பிஸ்கெட்டும் செய்ய வராது. எனக்கு அந்த பிஸ்கெட்டும் செய்ய வராது. இன்னொன்று ரம்லாக்கும் அது செய்ய தெரியாது. சமையல்லாம் சூப்பராக சமைப்பேன். பிரியாணிக்கெலாம் நல்லா செய்வேன். ரொம்ப பேர் நல்லா இருந்திருக்குன்றாங்க. நல்லா சமைப்பேன். அந்த சவுத் இந்தியா ஃபுட்டு யூடியூப்பில் பார்த்து சமைப்பேன். நல்லா தான் இருக்கும். இந்த பிஸ்கெட்டு வராது. ஏன்னா நான் பிஸ்கெட் செஞ்சால் கூட அதுக்கு பேர் நான் தான் வைப்பேன். உப்பு பிஸ்கெட்டு, நெய் பிஸ்கெட்டுன்னு மாறிடும். இப்போ உப்பு கூட போச்சுன்னா அதுக்கு பேர் உப்பு பிஸ்கெட்டு. என்னோடய சிஸ்டரில் செய்யன்னு ரிஸ்க் எடுத்து செஞ்சால் அது பேரே மாறிடுற அளவுக்கு செய்கிறேன்னா பார்த்துங்க. அந்த குவான்டிட்டி அப்போ தான் நிறைஞ்சிட்டு கேட்டேன், எப்படா அது செய்கிறதுன்னு. ஆனால் தண்ணியும் நெய்யும் மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னா. ஏன்னா எல்லாமே செய்வாங்க, அத்தைப்பாடி கூட செய்வாங்க. 5 நிமிஷத்தில் கிட்டிடலாம் தானே. அந்த போடுற அளவையும் கரெக்டாக போடணும். அதுதான் எனக்கு வராது. அந்த பிஸ்கெட்லேயும் வராது. நம்மளாம் மிக்ஸ் அண்ட் மேட்சில் டிசிப்ளினாக செய்கிறவங்களுக்கு தான் அது கரெக்டாக வரும். எனக்கு வரவே வராது. இன்னொன்று சமையல் பார்த்துருக்கீங்களா? எங்கள் அப்பா இறந்து 16க்கு அக்காலாம் சமைச்சிருந்தாங்க. என் வீட்டில் அக்கா எல்லாமே சூப்பராக தான் சமைப்பாங்க. அப்போ நான் கிச்சனில் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா என் தங்கச்சி பானையை மோந்துக்கிட்டு இருந்து கறி வந்துக்கிட்டு இருக்கு. மோந்து பார்க்குது. என்னோட 5வது அக்கௌண்ட் அங்கே நிற்கிது. நான் கேட்டேன், ஏன் கறியை மோந்து பார்க்குறேன்னு. இல்லை அது என்னது எல்லாம் வெந்துருச்சா, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு அது மோந்தே கண்டுபிடிச்சிருமா. நான் கேட்டேன், இப்படிலாம் இருக்கான்னு கேட்டேன். ஆமாம், அது மோந்தாலே நம்மளுக்கு எது பத்தாமல் போகுது அதை கண்டுபிடிச்சிடலாமா. எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள். என்னோட தங்கச்சியும் எங்கள் அக்காவும் அவங்க சூப்பராக சமைப்பாங்க. அந்த கமோஜா வலை வியாபாரம் பண்ணுறாங்க, வடை விற்கிறாங்க, பயங்கரமாக ரொம்ப காலமாக விற்கிறாங்க. சூப்பராக கடை வச்சு ஓட்டுறாங்க, எல்லாமே சமைப்பாங்க. அவங்க மோந்து பார்க்கும்போது தெரியும் இப்படிலாம் இருக்குமா. அது உண்மையாக தெரியுமா. நல்லா சமைக்கிறீங்க அந்த வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொன்று எங்கள் சின்ன மாமியார் செட்டிநாடு சாப்பாடு சமைக்கிறீங்க அந்த மிளாக்காவில் இருக்காங்க, அந்த ஜொங்கவாக்கெலாம் இருக்கலாம், அங்கேயே இருக்காங்க டவுனில். அவங்க அப்படி தான் காய்கறி. இப்போ பிரியாணிக்கு இப்போ அந்த காய்கறி பதமாக விட்டணுமா. இந்த குழம்புக்கு அந்த சைஸ் பார்த்து விட்டுவாங்களாம், இந்த குழம்புக்கு இந்த சைஸ் பார்த்து விட்டுவாங்களாம். அது கூட அப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. ஸோ இப்படிலாம் ஜாம்பவான்லாம் இருக்காங்க அந்த சமையலில். இப்படிலாம் இருக்கானே, அது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அந்த தண்ணியை பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அந்த காலத்தில் கிணத்து தண்ணியில் சமைச்சா ருசியாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்த மலேசியாவில் அந்த மதன்பட்டி அந்த இந்தியாவிலேருந்து சமைச்சாங்களா, அவங்க ஊர்லேருந்து தண்ணியை கொண்டு வந்தாங்கன்னு. மேபி அதோட டேஸ்ட்டும் இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்து மாரி வராது. அப்புறம் அந்த கறி அடுப்பு மாரி வராதுன்னாங்க. நம்ம அடுப்பு பற்ற வைப்போம், கறி அடுப்பு, வெறுகு அடுப்பு, அந்தமாரி இல்லை, அதில் சமைக்கிற ருசி வராதுன்னுவாங்க. இப்போ நீங்கள் சமைச்சா அந்த வாடை, புகை வாடை வராதுன்னுவாங்க. அந்த காலத்தில் அப்படி சமைச்சதுனால தான் ருசியாக இருக்கணுவாங்க. உண்மையான அந்த காலத்து சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருக்கும். எங்கள் அம்மா சும்மா சிம்பிளாக தான் கறி வைப்பாங்க, தண்ணி மாதிரி இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த காலத்து கறி. இன்னொன்று வெங்காயம் வெட்டுறது தெரியுமா. அந்த வெங்காயம் அந்த தலை மாரி இருக்க, நம்ம எப்பொழுதும் அதை வெட்டிட்டு தானே வெங்காயம் வெட்டி அறிவோம். அப்போ நம்ம கண் எரியுது தானே. அதுக்கு கூட சயின்டிஃபிக் பிரகாரம் ஒரு இது இருக்கா தெரியுமா. அது நம்ம வெட்டுற மெத்தட் இருக்கா, கண்ணில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு. அது நான் தேடி திருப்பி அது என்ன ரீசன் போடுறேன். கண்டிப்பாக நான் போகலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஓகே, இப்போ நம்மளோட லாங் வீடியோ பாத்தில் இன்னும் ஸ்டீம் பாத் போகல. இப்போ தான் ஹோட்டலில் விட்டு செக் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டீம் பாத் போகிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் வரும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ போட்டுறேன். நேற்று நான் முடி 2 பாட்டு பார்த்துருப்பீங்க. முடி பையில் வித்தியாசமாக மாடர்னாக போய் மாட்டியிருப்பேன். அது என்ன ரீசன் அப்புறம் சொல்கிறேன். நான் ஏனா போட போனேன். இந்த சிரமனுக்கு அஞ்சு சென்டருக்கெல்லாம் அங்கே தான் நான் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷமாக அங்கே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னுக்கு நான் போய் கடை இல்லை நம்ம சொந்தமாக வீட்டில் போட்டுக்கு வந்துடுமா. அந்த மை மிக்ஸ் அது சீப் தானே. நான் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். சரி, கருப்பு கலருக்கு கலரை மாற்றலான்னு அங்கே போய் கேட்டால் கடலில் நீ அதை போட்டினியா நீ என்ன மாரி கலர் பண்ணாலும் அது ஒட்டாதான். அந்தமாரி பாய்க்கக்கூடாது. இப்போ வயசானிக்கு பாய்க்கிறாங்கன்னா கணக்கு வேறு. இப்போ நம்மளாம் பாய்க்கணுன்னா நீ அது பாய்ச்சிட்டினா வேறு எந்த கல் நீ ஆட் பண்ணாலும் வராதுன்ட்டாங்க. இப்படி ஒன்று இருக்கானே. அப்புறம் நான் போய்ட்டு நார்மலி கடையில் தான் போடுவோம். சைனீஸ் கடை இப்போல்லாம் முடி நம்ம டை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே 400-500 வாங்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த விலை. அப்புறம் 10க்கு அப்புறம் போய்ட்டு நான் அந்த கடையில் தான் பண்ணுவேன். ட்ரீட்மெண்ட் பண்ணி அது 400 வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா 2 வருஷமாக நான் போகிறதால இப்போ என்ன விலைன்னு தெரியல. விலையை கேட்டாலே பயமாக இருக்குது. முடி மட்டும் எல்லாமே விலையாக தான் இருக்குது. ஸோ நம்ம பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொந்தமாக உங்கள் தலையை யோசிச்சு பாருங்கள். நீ போய் டைப் கல் பண்ணிவிட்டு வரீங்க, பண்ண கையோட ஒரே வாரத்தில் இந்த இடமும் இல்லைன்னா இந்த இடமும் வெள்ளை தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம குளிக்கிறோம்ல,
குளித்தோடனே முதல்ல இந்த ஒரே வாரத்தில் அது மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் வந்து டச்சப் பண்ணி தருமா ஒரு மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த கருப்பை மறைக்கிறதுக்கு அதை பண்ணின பிறகு அந்த முடியை பாருங்களேன், கம்பி மாரி விரைச்சிட்டு இருக்கும். அதோட அந்த இடத்துல முடி வளர்றதோ இல்லையோ கொட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த இதை மறைக்கிறதுக்காக ஃபுல்லாக கெமிக்கல் தான். அப்புறம் எனக்கு சீப்போன்னு போச்சு. ஏற்கனவே மண்டையில் இருக்கிறதே 4 முடி தான். அதை நான் காப்பாற்றணுமே. அதனால நான் அங்கே போகிறதுனால ஓகேவாக இருக்குது. அந்த டை வந்து ரொம்ப நாள் தாங்குது. பத்தாவதுக்கு வந்து அந்த வெள்ளை அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டுது. அதனால தான் டைம் எடுத்து அவ்வளோ தூரமாக இருந்தாலும் நான் போயிட்டு வருவேன். அதை போட்டுட்டு 5 ஹவர் நான் பட்ட அவதி எனக்கு தான் தெரியும். ஏன்னா நேற்று ஒரு 5 பேர் கேட்டாங்க என்னன்னு என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் நார்மலி கடையில் தான் போடுவேன், எனக்கு இந்த இடம் இந்த ஆமாம் அப்படி தான் தெரியும். ஒரு 4-5 பேர் கேட்டாங்க. அப்புறம் நான் தான் அதனால இந்த வீடியோ செய்கிறேன். யார் பார்த்தாலும் இதுதான் நான் ரீசன் வந்து நான் அங்கே போய் போடுறேன். இன்னொன்று வந்து நேச்சுரல் நினைக்கிறேன். நான் அது அவங்க நம்ம தலையில் போட்டாலே தலையை ஒரு 3 கிலோ இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். 3 ஹவர் கழிச்சு தான் குளிக்கணும். அப்புறம் நம்ம குளிச்சோமா பாத்ரூமே கண்ணங்கரையின்னு ஆயிரும். அவ்வளோ போடுவாங்க. அதெல்லாம் நான் ஷூட் பண்ண முடியாது. ஏற்கனவே என்னோடய யூடியூப் சேனல் வந்து உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சென்சார் பண்ணுற இடம் எதோ தப்பிச்சு பொழைச்சி வந்துட்டு இருக்கேன். அது நீங்கள் போட்டுட்டு போய் குளிச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 1.5 வருஷமாக அங்கே போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது நேச்சுரலாக இருக்கிற முடியை காப்பாற்றலாம். எனக்கு ஏற்கனவே முடியல. நேற்று திறந்து விட மாதிரி தான் தெரியுது இவ்வளோ முடி இருக்கேன்னு. இழுத்து வங்காளி கொண்ட மாதிரி கித்தாவில் போட்டு மறைச்சே வச்சுருப்பேன். என்னோட கொண்டையை விரிச்சு விட்டால் தான் தெரியுது வா கொஞ்சம் முடி இருக்கே அப்படின்னு நினச்சி முடி சுத்தமாக இல்லையோன்னு. இது பிக் பாஸ் அடிக்கடி சொல்லுவார், ஏறுநத்தினே அனுப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு முடி கொட்டுதுன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். மேபி நம்ம வைட்டமின்ஸ் ஏதாவது பத்தாமல் போனால் தான் அந்த முடி கொட்டும். அதனால் அந்த வைட்டமின்ஸை எடுத்து சாப்பிடுங்களேன். அது சாப்பிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக. இவ்வளோ பேசுகிறேன், இது வரைக்கும் நான் ஒரு மண்ணங்கட்டி வைட்டமின்ஸ்லாம் எடுக்கலை. ஆனால் அது உண்மையாலும் கண்டிப்பாக எடுக்கணும். நம்ம முடி கொட்டுறதுக்கு வந்து ஏதாவது நம்ம உடம்புல வந்து இந்த வைட்டமின்ஸ்லாம் பத்தலைன்னா வந்து அது ஒரு சிம்டம். ஏன் திடீர்னு கொட்டுதுன்னா நேற்று கூட அந்த ஒரு சிஸ்டரை நாங்கள் பார்த்தேன், ஒரு முஸ்லீம் சிஸ்டர் தான். அவங்க தான் கேட்டாங்க. நான் அவங்கள்ட்டையும் சொன்னேன், இந்த வைட்டமின்ஸை எடுங்க, அப்புறம் இந்த ஹெர்பலோட ட்ரை பண்ணி பாருங்கள், இருக்கிற முடியாக காப்பாற்றிக்கலாம். ஏன்னா அதை தான் நான் கொஞ்ச நாளாக பண்ணியிருக்கேன். ரொம்ப பேர் கேட்டிங்க. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள். நாளைக்கு வேணுமா விரிச்சு கட்டுறேன். அவங்க பார்க்கணும். நாங்கள் ஒருத்திங்க காட்டுங்க மிஷினு பாருங்கள், மண்டை தெரியுது. யாருக்காவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு கொடுங்க. நல்ல வேலை நம்ம பிக் பாஸ் சொல்லுவார், நீ இப்படி கட்டினா தான் நல்லது. எனக்கு அந்த ஏர் நெத்தி பார்த்தா தான் அவருக்கு லக்குன்னு சொன்னார். ஸோ அப்படி அவருக்கு சந்தோஷமாக இருக்கட்டும்னு இப்படியே இருக்கேன். ஸோ வேறு யாரும் ஒன்றும் கமெண்ட் கொடுக்க மாட்டீங்க. ஸோ இதான் ஸ்டாரி. அப்புறம் இன்னொரு கோசையை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன். வரேன் இருங்க.